பாரமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்தே இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவருடைய வரிகள் எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களேன். இட்ஸ் வெரி ஸ்பெசிபிக் இன் தி லிரிக்ஸ். சிலுவை சுமந்தே இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலுவைகள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர். ஆனால் எத்தனை பேர் சிரித்த முகத்தோடு அதை சுமந்து செல்கிறோம்? அதுதான் கேள்வி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் கூட அந்த வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்களிலும் அவர் சிலுவைகளை சுமந்து சென்றார். எங்கு போனாலும் துன்பங்கள். சதுசேயர், பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள் அவர் என்ன சொன்னாலுமே என்ன செய்தாலுமே குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். பாவிகளை மன்னித்து விபச்சாரிகளோடும் பாவிகளோடும் மகிழ்ச்சியோடு உணவருந்தினார். அவரை பின்பற்றக்கூடிய நாமும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி மகிழ்ச்சியோடு அந்த சிலுவையை சுமந்து செல்ல முடியும்? அதற்கு ஒரே வழிதான். வாழ்க்கைக்கு இரு பக்கங்கள் இருக்கு. மகிழ்ச்சியும் கவலையும், இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தங்கள். இவற்றை நாம் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவன்தான் துன்பங்களையும் சிலுவைகளையும் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு சுமந்து செல்ல முடியும். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மகிழ்ச்சியோடு துன்பங்களையும் துன்பங்களாகிய சிலுவைகளை சுமந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.